1972ஆம் ஆண்டு அரசியல் யாப்புல பின்னணியை நாங்க கடைசி கிளாஸ்ல படிச்சிருந்தோம். சோல்பெரி யாப்புல ஏற்பட்ட குறைபாடுகள், அதே போல சுதந்திரம் வேணும், நாங்க முழுமையாக இலங்கை நாட்டை இலங்கை மக்களே ஆட்சி செய்யணுங்கிற ஆசை, இப்படி பல விஷயங்கள் பின்னணியின் காரணமாக 1922ஆம் ஆண்டு யாப்பு வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நாங்க கடைசி கிளாஸ்ல படிச்சோம். இன்றைய கிளாஸ்ல உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு யாப்பும் அறிமுகப்படுத்தப்படும் போது புது புது சீர்திருத்தங்களை கொண்டு வருவாங்க. அந்த வகையில 1972ஆம் ஆண்டு யாப்பு, அதாவது முதலாம் குடியரசு அரசியல் யாப்புலையும் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. அது என்ன சீர்திருத்தம் அப்படின்னு நாங்க ஒவ்வொன்றாக இனி வார கிளாஸ்கள்ல பார்க்க போறோம். முதலாவது சீர்திருத்தம் மக்கள் இறைமை. இது முன்னே யாப்புக்கள்ல இப்படி ஒரு விஷயம் கொண்டு வரல. ஆனா இங்கதான் மக்களிறமை அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தை இந்த யாப்புல கொண்டு வந்தாங்க. அப்படின்னா என்ன, அதுல நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நாங்க டீட்டெயிலா படிப்போம். சரியா? முதலாவது, ஆஹ் உங்களுக்கு தெரியும், சோல்பரி அரசியல் யாப்பு முழுமையாக எங்களுக்கு சுதந்திரம் பெற்று தந்ததா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். சோல்பரி அரசியல் யாப்புல இலங்கை முழுமையாக சுதந்திரம் அடைந்ததா? ஓகே, இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப என்ன அந்தஸ்து இலங்கைக்கு இருந்துச்சு? என்ன அந்தஸ்து கொடுத்தாங்க? பிரித்தானியா இலங்கைக்கு என்ன அந்தஸ்து கொடுத்தாங்க? வெரி குட், டொமினியன் அந்தஸ்து. நான் இப்போ உங்களுக்கு இந்த மக்கள் இறைமைங்கிற விஷயத்தை ஒரு கதை மாதிரி உண்மையாக நடந்த பல சம்பவங்களோட சொல்ல போறேன். எனவே அழகான முறைக்கு கேட்டுக்கொண்டிருங்க. கேட்டுக்கொண்டிருந்தாலே உங்களுக்கு மக்கள் இறைமையும் அரச கொள்கை வழிகாட்டல் தத்துவமும் பெரும்பளவும் புரிஞ்சு அப்படி உங்களுக்கு மெமரைஸ் ஆயிடும். எனவே சில சம்பவங்களும் சில கதைகளும் இருக்குது. எனவே நல்ல முறையில ரெடியா கேட்டுக்கொண்டிருங்க. முதலாவது, இந்த மக்கள் இறைமை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இறைமை என்று சொன்னா நாங்க மூன்றாவது யூனிட்லையும் படிப்போம். அதே நேரம் ஆம், அரசின் கூறுகள் அப்படின்ட்டு அதுல மக்கள், இறைமை, அரசாங்கம், ஒரு ஆள்புல எல்லை, சர்வதேச அங்கீகாரம், இதெல்லாம் இருந்தாதான் ஒரு அரசு உருவாகும் அப்படின்னு நாங்க படிச்சிருப்போம். அப்ப மூணாவது யூனிட்ல நாங்க இறைமைங்கிற தலைப்பை படிக்கும் போது அதுல நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அது ஒரு உச்சகட்ட அதிகாரம். இறைமைன்னா என்ன? அது ஒரு உச்சகட்ட அதிகாரம் அப்படின்னு நாங்க அங்க படிப்போம். உதாரணமா, நான் கிளாஸ் ரூமுக்கு உங்களோட ஸ்கூலுக்கு வரேன். வந்து எல்லாருமே சத்தம் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும்னு சொன்னா உங்கள்ட்ட இருக்கிற எல்லா பிள்ளைகளும் கேட்பாங்களா? கேட்க மாட்டான். ஏன்? நான் யாருன்றே தெரியாது. நான் சத்தம் போடான்னு சொல்றதுக்கு நான் யாரு? என்கிட்ட என்ன பவர் இருக்குது? எதுவும் இல்லை. அதே நேரம் உங்களோட ஸ்கூல்ல பிரின்சிபல் யாருமே சத்தம் போடக்கூடாது, அமைதியாக இருக்கணும்னு சொன்னா எல்லாரும் என்ன செய்வீங்க? அமைதியாக இருக்கும். அது காரணம் என்ன? ஏன்டா அவர்கிட்ட ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் அவருக்கு அரசாங்கம் கொடுத்திருக்கிறாங்க. எனவே அவரை சொன்னா நீங்க கேட்கிறீங்க. இதுதான் இறைமைன்னு சொல்லுவோம். ஒரு நாட்டு மக்களை பார்த்து ரூல்ஸ் போடுறேன்னு சொன்னா எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கணும், அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குதோ அவரை தான் இறைமை ஆள் என்று சொல்லுவோம். அவர்கிட்ட தான் அந்த இறைமை இருக்குது. சரியா? இதுல சிலவங்க சொல்றாங்க, இறைமைங்கிறது மக்கள்கிட்ட இருக்குது. ஒரு நாட்டில் இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் தான் அந்த இறைமை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்குது. நாங்க எல்லாரும் சேர்ந்து யாரோ ஒரு ஆள்கிட்ட அதை கொடுத்தா அது எல்லாம் அவர்கிட்ட போயிடும். அவர்கிட்ட அந்த உச்சகட்ட பவர் போயிடும். எனவே அவருக்கு, அந்த பவருக்கு முன்னால எல்லாரும் கட்டுப்படணும் இப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. உதாரணமாக,
உங்களோட வகுப்புல ஒரு 50 பேர் இருக்கிறீங்கன்னு வைங்களேன். உங்களோட ஒவ்வொரு ஆள் அந்த 50 பேரும் சேர்ந்து உங்களோட ஸ்கூலை அமைதியாக வச்சு கொள்றதுக்கு, ஏன் கிளாஸ் ரூம்ல இருக்கக்குள்ள ஒரு ஆள் இருக்கக்குள்ள பேனையை வைப்பாங்க, பின்னால இருந்து காதை தெரிப்பாங்க, ஆ நம்மளை பத்தி சும்மா நீ வெள்ளையா நீ என்ன குள்ளமா இருக்கிறாய், நீ வந்து பொம்பளை குரல்ல பேசுறாய், நீ ஆம்பளை குரல்ல பேசுறாய், இப்படி எல்லாம் நம்மள என்ன செய்வாங்க, நம்மள அதாவது பகடி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அப்ப இதெல்லாம் தடுத்து எல்லாரும் அவங்க அவங்களோட வேலையை பார்த்து கொண்டிருக்கணும். அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதுக்காக வேண்டி இதெல்லாம் அவதானிக்கிறதுக்கு நீங்க ஒரு ஆளை தெரிவு செய்றீங்க, மோனிட்டர். அவர் என்ன செய்யணும்? இதெல்லாம் அவதானிக்கணும். அவதானிச்சு பிழை செய்யறவங்கட பேர் எடுத்து சேர்த்து சொல்லணும். இப்படி நீங்க ஒரு ஆளை தெரிவு செய்ய போறீங்க. சரியா? அப்ப அதுக்கு 50 பேரும் சேர்ந்து உங்களோட சின்ன 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 உங்கள்ட்ட இருக்கிற பவர் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு ஆளை தெரிவு செஞ்சு அவர்கிட்ட சொல்றீங்க. நீ சொல்ற மாதிரி நாங்க எல்லாரும் கேட்போம், நாங்க எல்லாரும் அதை ஒத்துக்கொள்றோம். இப்படின்னு சொன்னாலே அந்த அவருக்கு ஒரு பவர் ஒன்று வருது இந்த இடத்துல. அதைத்தான் சொல்லுவோம். அந்த பவர் அவருக்கு வாரதுக்கு காரணம் யாரு? நீங்க. எனவே உங்கள்கிட்ட இருந்தது இறைமை அதிகாரம், அதை தூக்கி நீங்க ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு நாங்க உதாரணமா சொல்லலாம். இந்த அடிப்படையில சிலர் சொல்றாங்க, இந்த இறைமைங்கிறது மனிதர்கள் எல்லாத்தையும் காணப்படும். ஒரு நாட்டுல 1 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா அது 1 லட்சம் பேர்ட்டையும் இருக்கும். ஆனா அது ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆளை தெரிவு செஞ்சு நீ சொல்ற மாதிரி நாங்க கேட்போம், நாங்க தான் உன்னை தெரிவு செஞ்சோம், எனவே நீ எங்களை சொத்துக்களை செல்வங்கள் எல்லாத்தையும் பாதுகாத்துட்டா நாங்க நீ என்ன கட்டளை போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்வோம் அப்படின்னு நீங்க ஒரு ஆளை தெரிவு செஞ்சா அவர்கிட்ட நீங்க அந்த அதிகாரத்தெல்லாம் கொடுத்துட்டீங்க, இறைமையெல்லாம் கொடுத்துட்டீங்க. சரியா? இப்படி சிலர் சொல்றாங்க. அப்ப சிலர கருத்துப்படி இறைமை யார்கிட்ட இருக்குது? மக்கள்கிட்ட இருக்குது. இதுதான் சிலர கருத்து. இன்னும் சிலர் சொல்றாங்க, அது பில, மனிதர்கள்ட்ட யார்கிட்டையும் இறைமை இல்லை, இறைமைங்கிறது மனிதர்களை படைச்ச இறைவன்கிட்ட தான் இருக்குது. என்ன மனிதர்கள் யாரும் தானாக வந்தவங்க இல்லையே. இந்த விஞ்ஞானத்துல கொஞ்சம் பேர் சொல்ற மாதிரி குரங்குல இருந்து வந்தவங்க இல்லையே. மனிதர்கள் எல்லாருமே ஸ்பெஷலாக கிரியேட் பண்ணப்பட்டவங்க. ஏன் அப்படின்னா, ஒரு போன் தானாக வந்ததுன்னு நாங்க சொல்ல மாட்டோம், ஒரு லேப்டாப் தானாக வந்ததுன்னு சொல்ல மாட்டோம். அதே போல ஒரு மனிதன் தானாக வந்தன்னு நாங்க சொல்ல இயலாது. ஏண்டா அவனுக்கு இருக்கிற கண், காது, அதுல செயன்முறைகள், அதுல கட்டமைப்புகள், இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா மிக அறிவுள்ள ஒரு நுட்பமான ஒரு சக்தி வாய்ந்த ஒருவனால, ஒரு இறைவனால படைக்கப்பட்டிருக்கணுங்கிறதா நாங்க எல்லாரும் ஏத்துக்கொள்றது. இந்து மத அவங்களும் சொல்றாங்க, முஸ்லிம்களும் சொல்றாங்க, கிறிஸ்தவர் எல்லாரும் சொல்றாங்க கடவுள் தான் மனுஷனை படைச்சாருன்னு சொல்லி. அப்ப கொஞ்சம் பேர் சொல்றாங்க, எனவே இறைமை அதிகாரம் கடவுள்கிட்ட தான் இருக்குது, இறைவன்கிட்ட தான் இருக்குது, அவர்தான் மனுஷனுக்கு கட்டளை போட இயலும், எப்படி நீ நடக்கணும், எப்படி வாழணும், எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீ பின்பற்றணும், இப்படி சொல்ற அதிகாரம் கடவுளுக்கு தான் இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. சரியா? இன்னும் சிலர் சொல்றாங்க, அப்படி பவர் வந்து யாருக்கும் இல்ல, யாருமே மனுஷனை கட்டுப்படுத்த இயலாது, அவன் நினைச்ச மாதிரி வாழலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப நாங்க இந்த மூணுலையும் எது சரி அப்படின்னு படிச்சோம் அப்படின்னா பின்னால வார மக்கள் இறைமைங்கிற விஷயங்களை நீங்க ஈஸியா புரிஞ்சு கொள்ளுவீங்க. சரியா? இலங்கையில அந்த மக்கள் இறைமை இருந்துச்சா, அப்படி இருந்ததால என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். சரி, நான் இப்ப ஒவ்வொரு கருத்தாக எது சரின்னு விளங்கப்படுத்து. முதலாவது என்ன சொன்னாங்க? இது வந்து மனிதர்கள்ட்ட தான் இறைமை இருக்குன்னு சொன்னாங்க, மக்கள்கிட்ட தான் இறைமை இருக்குதுன்னு. இதை நாங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். உங்களோட கிளாஸ் ரூம்ல 50 பேர் இருக்கிறீங்க. 50 பேர்ல நீங்க 2 பேரை தெரிவு செய்யணும். 2 பேர்ல ஒரு ஆளை தெரிவு செய்யணும். அப்ப 50 பேர்ல என்ன செய்றீங்க? அவங்க எல்லாத்தையும் இறைமை இருக்குது. ஆம், என்ன எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை எல்லாருக்கும் பிடிக்குமா? பிடிக்காது. எல்லாரும் சேர்ந்து இவரே நீங்க மோனிட்டரா போடுங்க எப்பயாவது சொல்லுவாங்களா? பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. எப்படி 2 பேருக்குள்ள போட்டி வரும். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க ஏங்கிற நபரை போடுவோம், இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க பிங்கிற நபரை போடுவோம். சரி, பெரும்பான்மையான ஆட்கள் யாரை விரும்புறாங்களோ அவரை மானிட்டர் ஆக்குவாங்க, மற்றவர் மானிட்டர் ஆக மாட்டாரு. எனவே சிலவங்கட இறைமை அந்த இடத்துல பயனற்று போகும். அப்படித்தானே? இப்ப ஒரு இலங்கை நாட்டுல போன முறை கோட்டாபாய எலெக்ஷனுக்கு வந்தார். இது
யாரு? அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு போட்டியிட்டாரு. அதே நேரம் சஜித் பிரேமதாச போட்டியிட்டாரு. ரணில் விக்ரமசிங்க போட்டியிட்டாரு. கொஞ்சம் மக்கள் சொன்னாங்க இலங்கையில அனுர தான் வரணும். இன்னும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க ரணில் வரணும். இன்னும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க சஜித் வரணும். எப்பயுமே எல்லா மக்களும் சேர்ந்து அனுர தான் வரணும், நாங்க எலெக்ஷன் வைக்க தேவையில்லை. அப்படி ஒரு காலம் நடக்காது. இந்த டைம்ல மக்கள்கிட்ட இருக்கிற இறைமை என்ன செய்யும்? கொஞ்சம் அனுரைக்கு போகும், கொஞ்சம் சஜித்துக்கு போகும், கொஞ்சம் ரணிலுக்கு போகும். யாருக்கு கூட வருதோ, உதாரணமா அனுரகுமார் திசாநாயக கூட வந்துச்சு, அவர் ஜனாதிபதியா மாறுவாரு. மத்தவங்க ஜனாதிபதி ஆக மாட்டாங்க. எனவே அவங்களுக்கு போட்ட மக்கள்கிட்ட இறைமை அந்த டைம்ல வேஸ்ட் ஆகுது. அப்படித்தானே? அப்ப பெரும்பான்மை அப்படிங்கிறது அந்த இடத்துல, பெரும்பான்மை மக்கள் இறைமை தான் அந்த இடத்துல ஆட்சிக்கு வரும். இதனால நான் சொல்லுவாங்க, மக்கள் இறைமைங்கிறது கோட்பாட்டு ரீதியாக சரி, எல்லா மனுஷனுக்கும் இறைமை இருக்குது. யார் ஆட்சியாளர் வரணும்னு தீர்மானிக்கிற அந்த அதிகாரம் எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது. ஆனா நடைமுறைக்கு சாத்தியமா? சாத்தியம் இல்ல. ஏன் சாத்தியம் இல்ல? எல்லா மக்களும் சேர்ந்து நீதான் வரணும் அப்படின்ட்டு ஒரு ஆளுக்கு தூக்கி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இப்ப உதாரணமா ஒரு உடுப்பு கடைக்கு போய் எல்லாரும் சேர்ந்து ஒரே டிசைன்ல ஷர்ட் வாங்குவாங்களா? ஒரே டிசைன்ல சட்டை வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்குள்ள எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆட்சியாளர் தெரிவு செய்ய சாத்தியமா? சாத்தியம் இல்லை. அதனால இந்த மக்கள் இறைமையில பெரும்பான்மையான மக்களோட இறைமைக்கு ஏற்ற மாதிரிதான் ஆட்சி உருவாகும். மத்த சிறுபான்மையில் இருக்கிறவங்களோட இறைமை வேஸ்ட் ஆகும். அவங்க விரும்பின ஆள் வர மாட்டாரு. அவங்க சொல்லுவாங்க அதிகாரத்தை தூக்கி வேற ஒரு ஆள் நீ வாண்டு சொல்லுவாங்க. ஆனா அவர் வர மாட்டார். ஏன்? அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குகள் குறைவு. எனவே அந்த குறைவான மக்கள் புத்திசாலியாக இருந்தாலும் அறிவாளிகளாக இருந்தாலும் அவங்களோட இறைமை அந்த இடத்துல வேஸ்ட் ஆகும். நான் சொல்ற புரியுதா? உங்களோட கிளாஸ் ரூம்ல 50 பேர் இருக்கிறீங்க. 50 பேர்ல 40 பேர், 50 பேர்ல பெரும்பான்மையான மாணவர்கள் எதை விரும்புவாங்க? புத்திசாலிகளா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. எப்பயுமே பெரும் இந்த உலகத்துல தத்துவம் ஒன்று இருக்குது. பெரும்பான்மையான மக்கள் அவசர இன்பத்துக்கு, என்ன, குறுகிய கால இன்பத்துக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. இது தத்துவ பிலோசபிக்கல் ரீதியான ஒரு விதி. இப்படிதான் நடக்கு. பெரும்பான்மையான மக்கள் எப்பயுமே என்ன, அவசர இன்பம், குறுகிய புத்தி கொண்டவங்களா இருப்பாங்க. தூர நோக்கு சிந்தனையோட நல்ல திட்டமிட்டு பிளேன் பண்ணி அறிவு ரீதியா முடிவெடுக்க மாட்டாங்க. இப்ப உங்களோட ஊரை எடுத்து பாருங்க. பெரும்பான்மையான மக்கள் கெட்டவங்களை போய் சொல்லுவாங்க, புறம் பேசுவாங்க, அப்படிதான் இருப்பாங்க. சரியா? ஸ்கூல் எடுத்து பாருங்க. பெரும்பான்மையான மாணவர்கள் நீதியா நேர்மையா நடப்பாங்களா? நடக்க மாட்டாங்க. உங்களுடைய ஸ்கூல் எடுங்க. உங்களோட மொத்த ஸ்கூல்லையும் பெரும்பான்மையான ஆட்கள் நல்லவங்களா இருப்பாங்களா கெட்டவங்களா இருப்பாங்களா? சொல்லுங்க பாப்போம். பெரும்பான்மை மெஜாரிட்டி நல்லவங்களா இருப்பாங்களா? நீதி நியாயமா இருப்பாங்களா? ஃபுல்லா? இல்லாட்டி கெட்டவங்க இது அப்படி இருக்க மாட்டாங்களா? சொல்லுங்க பாப்போம். உங்க அனுபவத்துல இருந்து சொல்லுங்க. பெரும்பான்மையான ஆக்கள், சிறுபான்மை பெரும்பான்மை ஒரு ஸ்கூல்ல 1000 பேருன்னா 1000 பேருமே நல்லவங்களா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. சரி, 1000 பேர்ல ஒரு 600 பேர் பெரும்பான்மையான ஆட்களே நல்லவங்களா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. கெட்டவங்களா தான் இருப்பாங்க. நீங்களே சொல்றீங்க. இப்ப இந்த வகுப்புல 50 பேர்ல பெரும்பான்மையான ஆட்கள் எதை விரும்புவாங்க? பாடம் நமக்கு நடக்கக்கூடாது, நம்ம விளையாடணும், நம்ம படிக்க கூடாது, நம்ம மத்தவங்களை கிண்டல் பண்ணணும், இப்படித்தான் பெரும்பாலும் நினைப்பாங்க. இப்ப இவங்க ஒரு ஆளை தெரிவு செஞ்சா அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆளை தான் தெரிவு செய்வாங்க. அவரு சில டைம்ல கெட்டவராக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இப்ப அவர் அந்த ஸ்கூலை ஆட்சி பண்ணினா என்ன நடக்கும்? மோசமா தான் போகும். இதனாலதான் பாருங்க, இதனாலதான் இப்ப அமெரிக்கா எடுத்துக்கொள்ளுங்களேன். அங்க பெரும்பான்மையான ஆட்கள் தெரிவு செஞ்சது யார? டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப் நல்லவனா? மிக கெட்டவன். அவளை போய் சொல்லுவாரு, அவரே ஒரு கதையை சொல்லிட்டு திரும்ப மாத்தி சொல்லுவாரு. அதே போல என்ன, உலகத்துல பெரிய பெரிய அறிஞர்கள் அவரை காரி துப்புறாங்க. சில அவருடைய உண்மைகளை மறைக்கிறதுக்கு சின்ன போர்களை நடத்தி மனிதர்களோட உயிரை அழிப்பாங்க. அந்த பெரும்பான்மை மக்கள் தெரிவு செஞ்சதால அவங்க இயற்றின சட்டங்கள் என்ன? ஓரினச் சேர்க்கை சட்டம் அங்கீகாரம், போதைப் பொருள் சட்ட ரீதியாக பாவிக்கலாம், ஆணும் பெண்ணும் விரும்பினா அவங்க சட்ட ரீதியாக என்னையும் செஞ்சு கொள்ளலாம், திருமணத்துக்கு அப்பால் என்னையும் செஞ்சு கொள்ளலாம். இப்படி படு கேவலமான, சரியா, சமூகத்துல தீங்கு விளைவிக்கக்கூடிய சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்குது அமெரிக்காவுல.
காரணம் என்ன? அவங்கள பெரும்பான்மை மக்கள் அதை விரும்புறாங்க. எனவே பெரும்பான்மை மக்கள்கிட்ட அதிகாரத்தை நம்ம கொடுத்ததால் நடந்த விளைவை பாருங்க. இப்படியான விஷயங்கள். இதனாலதான் முதலாம் உலக மகா யுத்தம் நடந்து பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் அழிந்தது. இரண்டாம் உலக மகா யுத்தம் நடந்து பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் அழிந்தது. இந்த யுத்தங்கள் வார்த்தை காரணம் என்ன? பெரும்பான்மை மக்களோட விருப்பம். ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை ஈன இரக்கம் இல்லாம கொலை செஞ்சான். காரணம் என்ன? பெரும்பான்மை மக்கள் ஹிட்லரை தெரிவு செஞ்சாங்க. அந்த ஹிட்லர் செஞ்ச வேலை. இலங்கையில எல்டிடி யுத்தம் நடந்தது. இன்றைக்கும் காணாமல் போன எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்களோட தாய்மார்கள் இன்றைக்கும் கவலையில் இருக்கிறாங்க. இந்த யுத்தத்துக்கு காரணம் என்ன? தனிச்சங்கள் சட்டம், அதே போல இன்னும் பல சட்டங்கள். அந்த சட்டங்களை இயற்றினது யாரு? மக்கள் பிரதிநிதிகள். மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செஞ்ச யாரு? இந்த நாட்டின் பெரும்பான்மையான மக்கள். சரியா? அப்ப மக்கள் இறைமைங்கிறது கோட்பாட்டு ரீதியாக எல்லா மக்கள்கிட்டையும் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நடைமுறையில பெரும்பான்மை மக்களோட அந்த அதிகாரம் தான் ஆட்சி அமைக்கும். அவருக்கு தான் முழு அதிகாரம் போகும். இப்ப இந்தியாவில் விஜயை பாருங்க. அவரு எல்லா மக்களும் விரும்பி இந்தியாவில் எல்லாரும் அவரை விரும்புறாங்களா? இல்ல, பெரும்பான்மையான விரும்புறாங்க. அது மட்டும் இல்ல, அவர அந்த பாராளுமன்றத்துல கூட பெரும்பான்மையான அவர் கொஞ்சம் மிஸ் ஆகி தான் வந்தாரு. ஒரு கடைசி ஒரு கட்சி இணைஞ்சு கொள்ளா அவர் வந்தாரு. எனவே பெரும்பான்மை மக்கள் அதிகாரம், அதுதான் என்ன நடக்குது? இந்த மக்கள் இறைமை. இது ஒரு நாட்டுக்கு நல்லமா கூடாதா? இப்ப சொல்லுங்க. பெரும்பான்மை எல்லா மக்கள்கிட்டையும் இறைமையை கொடுக்குறோம். அதுல சில அறிவாளிகள் இருப்பாங்க, புத்திஜீவிகள் இருப்பாங்க, அவங்க ஒன்று விரும்புவாங்க. ஆனா அது நடக்காது. அவங்க விரும்புகிற ஆட்சிக்கு விதையலாது. ஏன்? அவங்க சிறுபான்மை, அவங்களோட இறைமை அந்த இடத்துல எடுபடாது. அப்ப பெரும்பான்மை அவசரத்தை விரும்புறவங்க, இந்த சும்மா இன்பத்தை விரும்புறவங்க, மனவெச்சியை விரும்புறவங்க தான் பெரும்பான்மையானாக்கள். இவங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தெரிவு செஞ்சா அவங்க போற சட்டம் எல்லாம் ஒரு தூர நோக்கு இல்லாம அப்படித்தான் அமையும். அதனால தான் போதைப் பொருள், ஒருணைச் சேர்க்கை, விபச்சாரம், அதே போல் கொலை, கொள்ளை, கெட்ட ஒரு பிழையான குற்றவியல் தண்டனைகள் இதெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டு அதிகமான கொலைகள், கொள்ளைகள் என்று சொல்லி ஒரு நிம்மதியற்ற சந்தோஷமற்ற நாடு உருவாகும். இனக்கலவரங்கள், துவேஷங்கள், இதெல்லாம் காரணம் இதுதான். இப்ப சொல்லுங்க, இந்த மக்கள் இறைமைங்கிற கோட்பாடு நல்லமா மோசமா? நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒன்றை நாங்க நம்பலாமா? மனித உயிர்கள் அழியறதுக்கு காரணமாக இருக்குது, அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்பட்ட ஒன்று. நீங்க வேணும்னு சொன்னா ChatGPT போங்க, ஜெமினிட்ட போங்க, அதுல போய் மக்கள் இறைமை என்னன்னு கேளுங்க. அது சொல்லும். சொன்ன உடனே மக்கள் இறைமை நடைமுறை சாத்தியமானு கேளுங்க. அதே சொல்லு சாத்தியம் இல்லை, பெரும்பான்மையான ஆக்களோட விருப்பப்படிதான் நடக்கும். நீங்க கேளுங்க, பெரும்பான்மையான ஆக்களோட விருப்பப்படி இந்த உலகத்துல, அதாவது பெரும்பான்மையான மக்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு கேளுங்க, அதே சொல்லும். தத்துவ ரீதியாக அவங்க கெட்டவங்களா தான் இருப்பாங்க. இவங்க தெரிவு செய்யப்படுற பிரதிநிதிகள் இயற்ற சட்டங்கள் நாட்டு என்ன ரீதியாக நலனாயிருக்குமா மோசமாயிருக்குமா, இல்ல அவசர இன்பத்துக்கு ஏத்த மாதிரி இருக்குமான்னு கேளுங்க, அதே சொல்லும். அப்ப அவங்களே சொல்லுவாங்க, இதை அறிஞர்கள் யோசிச்சாங்க. பிளேட்டோ சொன்னார் என்ன தெரியுமா? ஒரு கப்பல் கடல்ல கொண்டு போகணும்னு சொன்னா அதை நாங்க பெரும்பான்மை ஓட் போட்டு அதுல இருந்து ஒரு ஆளை தெரிவு செஞ்சு கப்பலை கொடுத்து என்ன நடக்கும்? மூழ்கிரும். அதே நேரம் அதுல உண்மையா ஓட தெரிஞ்ச திறமையானவன்ட்ட கொடுத்தாதான் கப்பல் சரியா போகும். ஒரு நாடு சரியான ஒரு திசையை நோக்கி சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒன்றாக அரசு இருக்கணும். அதான் அரிஸ்டாட்டில் சொன்னாரு. அப்படியான ஒரு அரசுக்கு இலக்குக்கு அரசை கொண்டு போறேன்னு சொன்னா பெரும்பான்மை மக்கள் தெரிவுப்படி ஒருத்தனை நியமிச்சா அவன் கடல்ல கப்பல் மூழ்கிற மாதிரி நாட்டை மூழ்கடிச்சிருவான். அதான் இன்னைக்கு உலகத்துல நடக்குது. ஆனா திறமையானவன் கொடுத்தாதான் அவன் இலக்கை நோக்கி சரியா கொண்டு போவான். எனவே இந்த அதே சொல்லும், நீங்க நல்லா குடஞ்சி குடஞ்சி கேள்வி கேட்டு நல்லா புத்தி ரீதியாக தர்க்க ரீதியாக கேள்வி கேட்டா அதுவே முடிக்கும். கசப்பான உண்மை என்னன்னு சொன்னா மக்கள் இறைமைங்கிறது கோட்பாட்டு ரீதியாக என்னதான் சரியா இருந்தாலும் நடைமுறைக்கு அது சாத்தியம் இல்லை. இந்த மக்கள் இறைமையை பயன்படுத்தி இந்த உலகத்தில் நடத்தப்பட்ட சட்டங்கள்ல மிக மோசமான பல சட்டங்கள் உருவாகி இருக்குது. இது எப்ப சாத்தியம் என்று சொன்னா அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் அறிவாளிகளாக இருந்து புத்திஜீவிகளாக இருந்தா மட்டும்தான் இந்த மக்கள் இறைமை சாத்தியம். அப்படி இல்லாட்டி இது சாத்தியம் இல்லைன்னு சொல்லி அது முடிக்கும். சரியா? எனவே இதை நீங்க ஏன் புரிஞ்சு கொள்ளணும்டா, இலங்கையில இந்த மக்கள் இறைமைங்கிறது கொண்டு வந்ததால என்ன சீரழிவுகள் நடந்ததுன்னா இப்ப சொல்ல போறேன். இன்னும் சில சொல்றாங்க கடவுள்கிட்ட தான் இறைமை அதிகாரம். நான் அதை பத்தி டீட்டெயிலா சொல்லல. அதுக்கு உலகத்துல எத்தனையோ கடவுள்களை ஒவ்வொரு ஆள் வணங்குறாங்க. ஒவ்வொரு கடவுள்களையும் நாங்க ஆராய்ச்சி பண்ணணும். அவங்க இப்ப எப்படி சொன்னா ஒரு தாய் ஒரு குழந்தைய, இப்ப நாங்க மனுஷன் படைக்கப்பட்டது வானம் பூமி எல்லாம் பாக்குறோம். அதோ அதுக்கு படைப்புக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு
அறிவுள்ள திறமை உள்ள சக்தி உள்ள ஒரு ஆள் இருந்திருக்கணும். எல்லாமே இது உருவாக சான்ஸ் இல்லை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படிப்பட்ட ஒரு கடவுள் மனிதர்களுக்கு கட்டாயம் என்ன செஞ்சிருப்பாரு? வழிகாட்டிருப்பாரு. ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுத்து ரோட்ல எரிஞ்சிட்டு போவா? போக மாட்டா. அப்படி போனா அவ அறிவில்லாதவ. அறிவுள்ள ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுத்து ரோட்ல எரிஞ்சிட்டு போக மாட்டா. அதே போல ஒரு அறிவுள்ள இறைவன், அறிவுள்ள ஒரு கடவுள் மனிதர்களை படைச்சிட்டு அவங்களை சும்மா விட மாட்டான். அவருக்கு வழிகாட்டுவான். எனவே அந்த வழிகாட்டல்கள் இந்த உலகத்துல ஒவ்வொரு மதமும் ஒரு கடவுள் இருக்குது, அவங்களுக்கு இந்த வழிகாட்டல்கள் இருக்குது. எனவே நாங்க அதுகளை ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் செஞ்சு அப்ப அது உண்மையா பொய்யா அப்படிங்கறத நாங்க ஆராய்ச்சி பண்ணணும். கடவுள்கிட்ட தான் இறைமை இருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா பொய்யா? இப்படித்தான் என்ன அந்த மத்திய காலத்துல கடவுள்கிட்ட தான் அதிகாரம் இருக்கின்ற பேர் ஒரு ஆட்சி நடந்தது. அதனால நிறைய கெடுதிகள் நடந்துச்சு. மக்கள் அதுக்கு எதிராக புரட்சி செஞ்சாங்க. அதனாலதான் இந்த லிபரல் ஜனநாயகவாதம்னா உருவானுச்சு. அதுக்கு பிறகுதான் தனி மனித சுதந்திரம் உருவானுச்சு. அப்ப அவங்க யாரு? இன்னும் சிலர் இந்த உலகத்துல கடவுள்கிட்ட இறைமை இருக்குன்னு சொல்லி அதற்கு கீழே ஆட்சி செஞ்சாங்க. அது பேராக்கள். அதுக்கு கீழே எல்லாரும் நீதியா சுதந்திரமா வாழ்ந்தாங்க. அங்க களவு, கொள்ளை, கொலை, விபச்சாரம், திருட்டு எல்லாமே இல்லாம போனுச்சு. மக்கள் சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்தாங்க. அப்ப அதுக்கு அதுக்கு காரணம் என்ன? இப்படி நீங்க உங்களுக்கு அறிவுல ஆசை இருந்தா, தேடல்ல ஆசை இருந்தா, இன்னைக்கு ஜெமினி, ChatGPT இருக்குது, நல்லா அடிச்சு 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 தேடுங்க. சரி, இன்ட்ரெஸ்ட் அறியும். பொலிட்டிக்கல் பாடம் எப்பயுமே இருக்கிறத மட்டும் படிச்சா போர் அடிக்கும். அதுல இருக்கிற விஷயங்களை ஜெமினில போட்டு போட்டு தேடுங்க. கேள்விகள் கேளுங்க. சரியா? உதாரணங்கள் கேளுங்க. அந்த அடிப்படையில நீங்க அதை தேடி போங்க. இப்போதைக்கு நான் அதெல்லாம் பேச வரல. இப்ப நான் பேசுறது மக்கள் இறைமைங்கிறது மோசமானது, அது சரியில்லை. அந்த கோட்பாடை யாரெல்லாம் இந்த நாடு பின்பற்றுதோ அந்த நாடு நாசமா போகும். அப்படின்னா பொருளாதார ரீதியா உயரலாம், அது முக்கியம் இல்லை எங்களுக்கு. மனிதர்கள் நிம்மதியா சந்தோஷமா வாழணும், இதான் முக்கியம். யார் இந்த மக்கள் இறைமைங்கிறது கையில் எடுக்கிறாங்களோ அந்த நாட்டு மக்கள் சந்தோஷமாக நிம்மதியா வாழ மாட்டாங்க. இதனாலதான் அமெரிக்கா இந்த தத்துவத்தை கையில் எடுத்தது. அங்கதான் அதிகமானவங்க மனநோயில் இருக்கிறாங்க, மன உளைச்சல் இருக்கிறாங்க. அங்கதான் சைக்காலஜில கவுன்சிலிங் வேலை அதிகமா தேவைப்படுது. அங்கதான் ஃபேமஸா இருக்குது. ஜப்பான் மக்களிடமே கையில் எடுத்தாங்க. அதிக தற்கொலை நடக்கிற நாட்டு பட்டியல்ல முதலாவது இருக்குது, முதல் 10க்குள்ள இருக்குது. சரியா? இலங்கை மக்களிடமே கையில் எடுத்தாங்க. நடந்தது இன இனக்கலவரங்கள். LTT அதுல எத்தனையோ பேர் அழிக்கப்பட்டாங்க, மக்கள் காணாமக்கப்பட்டாங்க, முல்லைத்தீவுல படுகொலை செய்யப்பட்டாங்க. இதெல்லாம் மக்களிடமே கையில் எடுத்ததால இப்ப நான் உங்களுக்கு 1972ஆம் ஆண்டு அரசியல் யாப்பிடுற மக்களிடமே என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, இலங்கைய 1948ல சோல்பரி அரசியல் யாப்ப கொடுத்தாங்க. கொடுத்தாலும் முழுமையான சுதந்திரத்தை வழங்கல்ல, டொமினியன் அந்தஸ்து தான் கொடுத்தாங்க. தொடர்ந்தும் பாதுகாப்பும் வெளி விவகாரமும் பிரித்தானிய முடித கையில தான் இருந்துச்சு. அவருக்கு சார்பாக இங்க மகாதேசாதிபதி நியமிக்கப்பட்டாங்க. என்னதான் இலங்கை மக்கள் ஆரம்பத்தில் இதை ஒத்துக்கொண்டாலும் பிறகு இன்னொரு ஆளு கீழே அடிமையாக இருக்கிறத அவங்க விரும்பல. தங்களுக்கு சுதந்திரம் தேவைப்பட்டுச்சு. எனவே இதற்கான பல கட்ட முயற்சியை நடந்தது. அந்த யாப்பை மாத்துறதுக்கு பல முறை ட்ரை பண்ணாங்க, ஆனா முடியாம போனுச்சு. முதல் முறையாக உலகத்திலேயே பெண் பிரதமராக ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க வாராங்க. வந்து அதிக 3/2 பெரும்பான்மை எடுத்து சோல்பரி அரசியல் யாப்பை நீக்கி முதலாம் குடியரசு அரசியல் யாப்பை கொண்டு வரான். கொண்டு வந்துட்டு அவர் சொன்ன முதல் விஷயம் என்னண்டா, இண்டையில இருந்து எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் வேற நீங்க வேற. பிரித்தானியாவோட அதுவரையும் இருந்த கடைசி உறவை கூட அவ கட் பண்ணினான், துண்டிச்சு எரிஞ்சிட்டான். இனி உங்களோட சகவாசமே எங்களுக்கு வேணாம். அதுக்கு பிறகு பிரித்தானியாட்ட கோல் பண்ணி உதவியெல்லாம் கேட்டா அது வேற விஷயம், நான் சொல்லுவேன். இப்ப நீங்க எங்களுக்கு வேணாம். இவ்வளவு காலமும் உங்களோட ஒரு அதிகாரத்துக்கு கீழே, உங்களோட கட்டுப்பாட்டு கீழே நாங்க இருந்து கொண்டு இருந்தோம். ஏதோ ஒரு தீர்ப்புல நாங்க பிழையா சொன்னா நீங்க கோமரை கழகத்துக்கு வரலாம்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப ஏதோ ஒரு வகையில நீங்க எங்களை அடிமைத்துவம் பண்ணினீங்க. சில டைம்ல நீங்க எங்களுக்காக சட்டம் இயற்றினீங்க. பாதுகாப்பு வெளிவிவகாரத்தை நீங்க பார்த்து கொண்டு இருந்தீங்க. இறுதி சைன் வைக்கிற அதிகாரத்தை உங்களால நியமிக்கப்பட்ட மகாதேசாதிபதிட்ட நீங்க கொடுத்தீங்க. எனவே இப்படி இவ்வளவு காலம் நாங்க அடிமையாக இருக்கிறத விரும்பல. எனவே உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில இப்ப பிரிவினை, நாங்க உங்களை விட்டு பிரிஞ்சிடுறோம், முழுசா உங்களை விட்டு நாங்க கலண்டு வாரோம் அப்படின்ட்டு அந்த அவங்கட அந்த மறைமுக கட்டுப்பாடு இறைமைகள்ட்ட இருந்து ஃபுல்லா தொடச்செறிஞ்சிட்டு அத சொன்னா, இனிமேல் இந்த இலங்கை நாட்டை ஆட்சி செய்ய போறது இலங்கை மக்களாகி நாங்க தான், இலங்கை மக்கள்கிட்ட தான் இறமை இருக்குது. எனவே அதை வச்சு அவங்க மூலம் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள்
அவங்க மூலம் தெரிவு செய்யப்பட்ட பிரதமர் மூலம்தான் இந்த இலங்கை நாடு ஆட்சி செய்யப்படும். மக்கள் இறைமையை பயன்படுத்தி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கிறாங்களே தேசிய அரசு பேரவை, இந்த சட்டத்தை ஏற்ற ஒரு நிறுவனம், அதுல பேர் தேசிய அரசு பேரவை. இதுக்கு தான் ஒட்டுமொத்த பவரும் இருக்குது. மக்கள் எல்லாரும் தாங்க பவரை இதுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இனி இதுதான் அந்த நாட்டை வழி நடத்தி கொண்டு போகுது. இந்த தேசிய அரசு பேரவை கீழே தான் சட்டத்துறை இருக்கும், நிர்வாகத்துறை இருக்கும், நீதித்துறை இருக்கும். இது தனி முதன்மையான அதிகாரம் கொண்டது. இதை யாரும் கேள்வி கேட்கலா அப்படின்னு நான் சொல்லி அவங்க கொண்டு வந்த உண்டுதான் இந்த மக்கள் இறைமை. அப்ப ஸ்ரீமாவோ பண்டாரநாயக சொல்றா, இந்த இலங்கை மக்கள்கிட்ட தான் இறைமை இருக்குது. அவங்க யார தெரிவு செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த இறைமை எல்லாம் போய் போய் சேரும். அந்த சேர்ந்த அந்த பிரதமர் இருக்கிறாரே, அவர் தான் அந்த நாட்டு உச்சகட்ட அதிகாரத்துக்கு சொந்தமான ஆள். அவர் தான் அந்த நாட்டுடைய எல்லா விஷயங்களையும் பார்ப்பாரு. பாதுகாப்பு, வெளி விவகாரம், நாணயம், இது கல்வி, அது இது எல்லாமே இனி இலங்கை மக்கள் தான் அது சம்பந்தமாக சிந்திப்பாங்க, திட்டங்கள் போடுவாங்க, அதை சட்டம் ஏற்றுவாங்க, அதை நடைமுறைப்படுத்துவாங்க, அதுல பிற வந்தா நீதி செலுத்துவாங்க. எல்லாமே இலங்கை மக்கள் மட்டும்தான். பிரித்தானியாவுக்கும் எங்களுக்கும் இடையில எந்த சம்பந்தமும் இல்ல இப்படின்ட்டு அவ கொண்டு வந்தா. இதுதான் மக்கள் இறைமை. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், இது நல்லமா கூடாதான்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணினேன். இதனால இலங்கை மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, முதலாம் குடியரசு அரசியல் அமைப்புல எங்க இந்த நம்மட தேசிய அரசு பேரவைக்கு பிரதிநிதிகளை தெரிவு செஞ்சாங்க. பாருங்க, மக்களிறமை தத்துவத்தின் மூலமாக இந்த பிரதிநிதிகள் வந்தாங்க. இவங்களால ஏற்றப்பட்டதுதான் தனிச்சிங்கள சட்டம். அதே போல என்ன, பௌத்த மதத்தை முன்னுரிமைப்படுத்தி அந்த யாப்பை எழுதினாங்க. இந்த நாடு பௌத்த மக்களுக்கு சொன்னாங்க. அவங்க அவங்களோட இனத்தை முதன்மைப்படுத்தினாங்க, அவங்களோட மொழியை முதன்மைப்படுத்தினாங்க. அரச கொள்கை வழிகாட்டல் தத்துவம் சொல்லி ஒரு விஷயங்கள் எழுதிட்டு இது சம்பந்தமாக நாங்க பிழை செஞ்சு அவங்களால தட்டி கேட்க முடியாதுன்னு சொன்னாங்க. நீதி புனராய்வு அதிகாரத்தை நீக்கினாங்க. இப்படி ஒரு சர்வாதிகார அதிகாரத்தை கொண்டு வந்தது யாரு? இந்த ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கட ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கட அரசாங்கம். அந்த அரசாங்கம் தெரிவு செஞ்ச யாரு? அந்த நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை மக்கள். பெரும்பான்மை மக்கள் அவங்களை தெரிவு செய்ய காரணம் என்ன? இந்த மக்களிறமை கோட்பாடு. இப்ப சொல்லுங்க, இந்த மக்களிறமைங்கிறது நல்லமா கூடாதா? நான் சொன்னேன், எந்த இடத்துல இந்த மக்கள் இறைமையை கையில தூக்குறாங்களோ அந்த நாடு, அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியாது. சொல்லுங்க, மக்கள் இறைமைங்கிறது நல்லமா மோசம்? ஓகே, வெரி குட். சரி, இப்ப நீங்க, நான் டியூட்டர் குரூப்ல ஷேர் பண்ணி விடுறேன், ஏற்கனவே பண்ணேன்னு நினைக்கிறேன். மக்கள் எல்லாமே வாசிச்சு பாருங்க. நான் சொன்ன புரிதலோட வாசிச்சீங்கன்னா சும்மா அந்த மாதிரி டக்குன்னு விளங்குது. ஷார்ட் நோட்ஸ் நான் பிறகு நாளைக்கு போட்டுடுறேன் இன்ஷா அல்லாஹ். சும்மா வாசிச்சீங்கன்னா நல்லா விளங்கும் உங்களுக்கு. சரியா? இப்ப சொல்லுங்க, மக்களிறமை தத்துவங்கிறது என்னன்னு விளங்கிட்டா? நோட்ஸை வாசிச்சீங்கன்னா சும்மா டக்குன்னு விளங்கிடும் உங்களுக்கு. இப்ப நாங்க இன்னும் 4 நிமிஷத்துல இது ஓஃப் பண்ண போகுது. திரும்ப அரச கொள்கை வழிகாட்டல் தத்துவம் படிக்கணும். ஓகே, விளங்கிட்டேனே. சரி. சரி, இப்ப அடுத்ததாக நாங்க அரச கொள்கை வழிகாட்டல் தத்துவம் பார்க்க போறோம். இதோட கிளாஸை நாங்க முடிச்சிடுவோம். சரியா? கிளாஸை முடிச்சிடுவோம். அடுத்த கிளாஸ்ல மற்ற விஷயங்கள் நாங்க பார்ப்போம். அரச கொள்கை வழிகாட்டல் தத்துவம்னு சொன்னா அது மிச்சம் ஒரு ஜோக்கான விஷயம். இதுல அதை பார்த்து சிரிக்கிறதா இல்ல நம்ம அழுகிறதா அப்படின்னு உங்களுக்கு விளங்காது. அந்த அளவுக்கு இலங்கை மக்கள், அவங்களோட அறிவு, அவங்கள தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்துல அறிவு அந்த அளவுக்கு இருக்குது. ஆஹ் பாருங்க, இப்ப நான் உங்கள்ட்ட சொல்றேன், நீங்க ஏ லெவல்ல யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டிக்கு எடுபட்டா உங்களுக்கு நான் பெரிய பிஎம்டபிள்யூ கார் ஒன்று வாங்கி தருவேன். உங்களுக்கு ஒரு 5 பவுன் நகை வாங்கி தருவேன். நீ விரும்பின சட்டை வாங்கி தருவேன். நீ விரும்பின ஹோட்டலுக்கு போய் விரும்பின சாப்பாடு சாப்பிடலாம். நீங்க இந்த உலகத்துல என்னென்ன இன்பங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே செய்யலாம்.
அப்படின்னு நான் சொல்றேன். சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க, கடுமையா சந்தோஷப்படுவீங்க. சொல்லிட்டு சொல்றேன், இதெல்லாம் நான் செய்யாட்டி ஏன் செய்யலன்னு கேட்க கூடாது, சரியா? அப்படின்னு சொன்னா இப்ப உங்களுக்கு என்ன தோணும்? அப்படின்னா இவன் எப்படி செய்ய மாட்டான், சும்மா சொல்றாரு அப்படின்னு தோணும். அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையே இருக்காது. நான் உண்மையா ஒரு அறிவுள்ள ஆளா இருந்தா இப்படி எல்லாம் சொல்லி போட்டு இதை நான் செய்யாட்டி நீங்க ஏன் செய்யல அப்படின்னு கேட்கக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லுவேனா? சொல்றனால அர்த்தம் என்ன? நான் மேலே இருக்கிற இதையும் செய்ய மாட்டேன், சிலது செய்வேன் சிலது செய்ய மாட்டேன், அப்படிதான் அர்த்தம். இதான் இந்த அரச கொள்கை வழிகாட்டல் தத்துவம். அவங்க ஒரு நாடு எந்த திசையில பயணிக்கணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்டாங்க. ஆசைப்படுறது பிழை இல்ல, ஆனா அது சாத்தியமா இருக்கணும். அவங்க ஆசைப்பட்டு அதெல்லாம் எழுதி வச்சாங்க. மக்கள் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. இவ்வளவு அழகா எழுதியிருக்கிறாங்களே, எவ்வளவு நல்லவங்களா இருக்கிறாங்களேன்னு சொல்லி எழுதிட்டு கடைசியா சொன்னாங்க, இது நாங்க இதை செய்யாம விட்டால், இதை நாங்க மீறி நடந்தா நீங்க எங்கேயுமே வழக்கு போடையலா, நீங்க யார்கிட்டயுமே தட்டி கேட்க இயலாது அப்படின்னு சொன்னாங்க. இது தெளிவா ஒரு புத்தி உள்ள மனிதாபிமானம் உள்ள யாராலையும் இப்படி ஒரு விதிகளை எழுத இயலாது, சரியா? இதெல்லாம் எழுதுறோம், முடிஞ்ச அளவுக்கு நாங்க செய்வோம், செய்யாட்டி நீங்க வழக்கு போடுங்க, தட்டி கேளுங்கன்னு சொல்லலாம், சொல்லணும். அல்லது என்ன செய்யணும்? அப்படியானதுல எழுதக்கூடாது. உன்னால செய்ய இயலாட்டி நீ அதை சொல்லப்படும். இந்த அரசியல்வாதிகள் தான் என்ன செய்வாங்க? டக்குன்னு வாக்கு பெறுறதுக்காக வேண்டி மக்களோட உணர்ச்சிகளை தூண்டுவாங்க. இப்ப மக்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு நான் அது செய்வேன் இது செய்வேன், சிங்கப்பூரா மாத்துவேன், நான் உங்களுக்கு கோணையில் நினைக்கிறது இல்லாம ஆக்குவேன், முட்டோட விலையை குறைப்பேன், அப்படி இப்படி சொன்னோடனே மக்கள் பெரும்பான்மையான ஆட்கள் பெருசா யோசிக்க மாட்டாங்க. இதை செய்வானா அப்படின்னு உடனே அவனுக்கு ஓட் போட்டுருவாங்க. ஓட் போட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் அதை எதையும் செய்ய மாட்டான். அவனுக்கே தெரியும் இப்படி சொன்னாதான் நம்மள கொண்டு வருவாங்க. ஏன்னா மக்களோட சைக்காலஜி எல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இதான் நான் சொன்ன, மக்கள் இறப்பி கூடாதுன்னு சொல்லி பெரும்பான்மை மக்களை எப்படியா தலையை கழுவி எடுத்துடலாம். அறிவாளிகளை தலையை கழுவ இயலாது. ஆனா அவங்க கொஞ்சம் பேர் மக்கள் இறமையா அவங்கள கணக்கெடுக்காது, சரியா? இப்ப இந்த மக்கள் இறமையால வந்ததுதான் இந்த சினிமாவை பண்டார் நாயக்கட அரசாங்கம். இவங்க உருவாக்கினது அந்த அரச கொள்கை வழிகாட்டல் தத்துவம். இது அந்த கால அறிஞர்களால் விமர்சிக்கப்பட்டுச்சு. இது ஒரு என்ன சொன்னாங்க, என்ன எல்லாம் சொன்னாங்க, இது ஒரு வெள்ளையான என்ன, அதாவது நிறைய ஜோக்கான வசனங்கள்லாம் பயன்படுத்தினாங்க. இந்த அரச ஒழிய வழிகாட்டல் தத்துவங்கிற ஒரு காணல் நீரை போல தூரத்து பார்க்க தண்ணி மாதிரி இருக்கும், தாகத்துல இருக்கிறவனுக்கு சந்தோஷம் வரும், கிட்ட பணம் ஒன்றும் இல்லை. இதான் அரச கொள்கை வழிகாட்டல் தத்துவம். ஒரு சின்ன பிள்ளை சாக்லேட்டை கொடுத்து ஏமாத்துற மாதிரி, சரியா? நிலாவை காட்டி சோறு கொடுக்குற மாதிரி இலங்கை மக்களை சின்ன பிள்ளைன்னு நினைச்சான். அவங்களுக்கு புத்தி இல்ல, அவங்களுக்கு நம்ம எதை வேண்டாம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சு அரச கொள்கை வழிகாட்டல் தத்துவங்கிற பேர்ல அதை செய்வன் இதை செய்வன், நீங்க எல்லாருமே அவங்களோட மதத்தை சுதந்திரம் பின்பற்றலாம், அவங்க அவங்களோட உரிமைகளை பின்பற்றலாம், உங்களுக்கு நாங்க உரிமைகளை தருவோம், நீங்க அப்படி இப்படி எல்லாம் சொல்லி போட்டு கடைசியா சொன்னாங்க, இதெல்லாம் நாங்க செய்யாட்டி